நீங்கள் பண்ண போகிறீங்களா இன்றைக்கி? ஆமாம், இன்றைக்கி ஒரு பேச்சுலர் டிஃபன் பார்க்க போகிறோம். நம்ம போன தடவை ஒரு ராகி சேமியா பார்த்தோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து அரிசி சேமியாவில் தேங்காய் சேவையும் வெஜிடபிள் சேவையும் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியாக குவிக்காக பேச்சுலர்ஸ் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 1/2 கிலோ அரிசி சேமியா. இது ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி, ஒரு 4-5 கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணை வந்து இதில் சேர்த்து விட்டுறோம். அது ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, சேவை ரெடி. அந்த சேவையில் நம்ம தேங்காய் பால் விட்டுக்கலாம், தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாம், காய்கறி போட்டுக்கலாம், லெமன் கூட போட்டு புழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து தேங்காய் சேவையும் காய்கறி சேவையும் பண்ண போகிறதில்ல, கொதிக்கிறது இல்லையா, இதை வந்து சேர்த்தலாம் சேமியாவோட. ஓகே, எல்லா சமையலும் கற்றுன்ட்டு இல்லைன்னா நீங்கள் நான் பார்க்குறேன் இல்லை நீ பண்ணுறது. இது முங்குற அளவுக்கு ஜலம் போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஓகே, ஃபில்டர் பண்ணணும். அதுக்குள்ளே இதை பார்த்துக்கலாம். இது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் சேவை பண்ண போகிறோம். தேங்காய்க்கு ஒரு 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய். இது போடும்போது கிள்ளிட்டு போடணும். அது கூட பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி, 2 கருவேப்பிலை. இதை வந்து நெய்யில் தாளிச்சுன்னு இது வெடிச்சதுக்கப்புறம் தேங்காய் போடணும். 1 ஸ்பூன் நெய், நல்ல வாசனையாக இருக்கும். ஆமாம், மிளகாய் கிள்ளி போட்டுடலாம். 2 கருவேப்பிலை. இப்போ பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி பாதி இருந்தால் போதும். இதை வந்து நல்லா வெடிச்சது இல்லையா, இப்போ தேங்காய் சேர்த்துடும். இது வதங்கின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கார சேவை பார்த்தலாம். ஆமாம், அந்த இழுத்துட்டு வெஜிடபிள் சேவை. இது ஒரு 10 நிமிஷம் ஆகிடுது. அழகாக வந்துச்சுங்க. ஆமாம், இப்போ இது வந்து வடிகட்டிடணும். இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு. நல்ல ஐடியாவாக இருக்கு. ஆமாம், ஜலத்தெல்லாம் வடிகட்டிண்டாச்சு. சூப்பர். வடிகட்டினு இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கடுகு, கடலை எண்ணெயில் போட்டு கடுகு பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி, அதுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு. உப்பு வந்து ஒரு காய்க்கு மட்டும்தான் இல்லையா, அதில் சேவையில் இருக்குது. ஆமாம், சேவையில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. காய்க்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், 2 கருவேப்பிலை. காய்க்கு வந்து நம்ம வந்து தக்காளியும் கேரட்டும் வச்சுருக்கோம். தேங்காய் சேவை ஆயின்ருக்கு, ஆல்மோஸ்ட் ஆகிடுத்து. கொஞ்சம் இது போட்டுருக்கேன், உப்பு போட்டுட்ருக்கேன். தேங்காய்க்கு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு தூளி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கார சேவைக்கு எண்ணெய் 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் காஞ்சிருத்து, கடுகு சேர்த்துடலாம். சண்டே மாமா தான் டிஃபன் பண்ணுறப்போ. ஆமாம், சண்டே வந்து அப்போ ஸ்பெஷல் சமையல்னு அர்த்தம். பெருங்காய பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி இப்படி இருக்கட்டும். வந்து தேங்காய் சேவை ஆகிடுது. தேங்காய் என்னென்னா வதங்கிடுது இல்லையா, இப்போ இதில் சேவையை சேர்த்துடலாம். இதை அப்படி கலக்கிடணும். இதுதான் தேங்காய் சேவை. என்னக்கா காய்கறி போட்டோம் இல்லையா, நல்லா வந்துருக்கு. இப்போ சேவையை சேர்த்துடலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ காய்கறி சேவை ஆகிடுத்து, தேங்காய் சேவை ஆகிடுத்து. இப்போ சேவை கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதை வந்து நம்ம பால் சர்க்கரை போட்டுக்கலாம், தேங்காய் பால் சர்க்கரை போட்டு சேர்த்துக்கலாம். இல்லை ஆற்றுல புளியோரை பொடி இருந்துன்னு வச்சுக்கோ, புளியோரை பொடி வச்சு அதை சேவை பண்ணலாம். எலுமிச்சம்பழம் இருந்தால் புளிஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. ஆமாம், தேங்காய் சேவையும் காய்கறி சேவையும் ரெடி. ஓகே, தேங்க்யூ. ஓகே.